ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்பத்துக்கு தேங்காய் பால் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் நான் கட் பண்ணி போட்டேன். இதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பனங்கற்கண்டு தூள். இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தேங்காய் பால் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சிது. இதில் ஊற்றி வடிகட்டிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி ரன் பண்ணி வடிகட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2வது அரைச்சிட்டு ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை தேங்காய் பால் எடுத்துட்டேன். இப்போ இதில் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கத்தில் இது வயிறுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வயிறு புண்ணெல்லாம் ரணத்தை ஆற்றும் இந்த தேங்காய் பால். இது அடிக்கடி சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வயிறு எரிச்சல்லாம் இல்லாத இருக்கும் இந்த தேங்காய் பாலை நீங்கள் ஆட் பண்ணி. இப்போ இதில் 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பால். இப்போ இந்த பால் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போதும் தேங்காய் பால் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆப்பமாவை தனியாக காய்ச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஆப்பம் ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் எடுக்க வரோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேணாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஆப்பம் மாதிரி வேகும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் நல்லா எடுக்க வந்துடுச்சு. இது சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் குருமா தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.